யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானா என்றால். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரையொருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் தன்னுடைய 30 வயதிலே தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். தன்னுடைய 30 வயதிலே அவர் ஞானஸ்நானத்தை எடுத்து தன்னுடைய ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கும் பொழுது இரவும் பகலும் 3 ஆண்டுகள் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபிப்பதற்காக, பிதாவை குறித்து ஜனங்களுக்கு அறிவிப்பதற்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். தன்னுடைய ஊழியத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுத்தார். இங்கே சமாரியா என்ற பட்டணத்துக்கு அவர் போகிறார். அவர் பல கிராமங்கள், பட்டணங்கள், எல்லா இடத்திலும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அவர் போய் அவர் எல்லா இடங்களிலும் அறிவிக்கிற அந்த ஊழியத்தில் புறஜாதிகள் இருக்கக்கூடிய சமாரியா பட்டணத்திற்கும் அவர் சென்றார். அங்கே அவர் போய் அங்கே இருக்கிற ஒரு ஸ்திரீயை அவர் பார்த்து அந்த ஸ்திரீயோடு பேசின பொழுது அந்த நேரத்தில் அந்த ஸ்திரீ அவரை குறித்து தன்னுடைய ஊர் மக்களுக்கு சொன்ன வார்த்தையை தான் உங்களுக்கு நான் வாசித்தேன். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். ஹல்லேலூயா. அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றால். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் எல்லாரை குறித்தும் அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு சொல்ல வேண்டும் சொன்னால் நம்மை குறித்து எல்லாவற்றையும் அவர் சொல்லுவார். ஆனால் இன்னைக்கு அவர் சொல்லலை, ஆனால் முடிவில் அவர் நம்மை குறித்து சொல்ல தான் போறார். என்ன சொல்லுவார்? நாம உண்மையா இருந்தா உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று அவர் நம்மை குறித்து சொல்லதான் போகிறார். நாம் தேவனுக்கு உண்மையாய் நாம் இல்லை என்று சொன்னால் அக்கிரம செய்கைக்காரரே அப்படின்னு திட்டுவார். அல்லது பொல்லாதவனே, இப்படியெல்லாம் அவர் நம்மை குறித்து அவர் கடைசி நாட்களிலே சொல்லதான் போகிறார். இந்த நாட்களிலே நாம் எப்படி அவருக்காக நடக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை குறித்து எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய ஆண்டவராகிய இயேசு. அப்படியானால் ஆண்டவர் இயேசு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஒரு ஸ்திரீயை பார்த்து தைரியமாக உனக்கு 5 புருஷன் அப்படின்னு சொன்னா அவர் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறதுனால சொல்றார். போய் சொல்ல முடியுமா? யாராவது தைரியமா சொல்ல முடியுமா? அப்படி அந்த வாழ்க்கையில, அந்த ஸ்திரீவுடைய வாழ்க்கையில அப்படி இருக்கிற உண்மை சம்பவத்தை அவர் சொன்னதுனால அந்த ஸ்திரீ ஆண்டவர் இயேசுவை, இவர்தான் கிறிஸ்துவோ, இவர்தான் மேசியாவோ, இவர்தான் உலக ரட்சகரோ என்று அவளுக்கு ஒரு விசுவாசம் வந்தது. அதை தன்னுடைய ஊரார் இடத்துல போய் சொல்லுகிறார். நான் என்னை குறித்து ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் என்னை குறித்து சொல்லிட்டாரு, வந்து பாருங்க. அவங்க வந்து பார்த்தாங்க. அவங்க இவர்தான் மேசியா, இவர்தான் உலக ரட்சகர் என்று அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அல்ல, அவர்கள் நேரே வந்து பார்த்ததுனால அவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார். அவரை தெய்வமாக ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் இயேசுவுக்கு இந்த உலகத்தில் ஒரு போஜனம் உண்டானால்
பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதுதான் அவருடைய போஜனமாய் இருந்தது. பிதாவின் சித்தம் என்ன என்று பார்த்தால், இந்த உலகத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களும் பரலோகத்துக்கு போக வேண்டும். இந்த உலகத்தில் நாம எல்லாருமே பரலோகத்துக்கு போக வேண்டும். ஏன்னா நாம் பரலோகத்துக்கென்று தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார், நம்மை அதற்காக அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் எல்லாரும் பரலோகம், அப்பா நம்முடைய பிதா இருக்கிற இடத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். ஆனால் இந்த உலகத்தில் அநேகர் இன்னும் சத்தியத்தை அறியாமல் பிசாசுக்காகவும் அவனுடைய கூட்டத்தாருக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற எரி நரகத்திற்கு செல்வதற்கு அறியாமல் ஆவலாய் கடந்து செல்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். இதன் நடுவிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பரலோகம் செல்ல வேண்டும். அதற்காக இந்த உலகத்தில் நாம் எதை இழந்தாலும், நாம் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினாலும், நாம பரலோகம் போகணுமே, பரலோகம் போக போறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருந்தா நம்ம எதையுமே இந்த உலகத்தில் பெருசாக நம்ம எண்ண மாட்டோம். வேதம் சொல்லுகிறது, யோவான் 3:12 பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேன், ஆனால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? இந்த உலகத்தில் பூமிக்கு அடுத்த காரியங்களை தான் நிறைய பேர் தேடி கொண்டிருக்கிறாங்க. பூமிக்கு அடுத்த காரியங்களை குறித்து சொன்னாலும் சிலர் விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா பரம காரியங்களை ஆண்டவர் சொன்னால் அதை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்று சொல்லி இயேசுவே ஒரு கேள்வியை கேட்கிறார். இன்னைக்கு அதுதான் பிரச்சனையா இருக்கிறது. மனுஷர்களுக்கு பரலோகத்தை குறித்து பிரசங்கம் பண்ணா, அவங்களுக்கு பரலோகத்தை குறித்து போதிச்சா யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா பரலோகம் என்பது அதை குறித்த அறிவு நிறைய பேருக்கு இல்லை. பரலோகம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு இடம். பரலோகம் என்பது தேவன் வாழ்கிற இடம். பரலோகம் என்பது அங்கே வருத்தங்கள் இல்லை, அங்கே சஞ்சலங்கள் இல்லை, அங்க கவலை இல்லை, அங்க கண்ணீர் இல்லை, அங்க வியாதி இல்லை, அங்க துயரம் இல்லை, வறுமை இல்லை, தரித்திரம் இல்லை, பஞ்சம் எதுவுமே இல்லை. பரலோகம் சந்தோஷமான இடம். பரலோகம் அதுதான் நம்முடைய பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணுகிற இடம். பரலோகம் அங்கே 1000 கோடான கோடி தூதர்கள் அங்கே தேவனை துதிக்கிற இடம். பரலோகம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களின் வீடாய் இருக்கிறது. அந்த ஒரு பரலோகத்துக்கு நாம் போக வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பித்த பொழுதே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, அதான் அவர் அறிவிச்சார். அதற்காகவே 3 ஆண்டுகள் கண்ணும் கருத்தமாக இயேசு ஊழியம் செய்தார். பரலோகத்துக்கு ஜனங்களை கொண்டு செல்ல வேண்டும். இரவெல்லாம் ஜெபிப்பார், பகலிலே ஊழியம் செய்வார். பூமிக்கு எடுத்த காரியங்களையும் ஜனங்களுக்கு செய்தார். வியாதியா இருக்கிறவங்களுக்கு வியாதி எல்லாம் சுகமாக்கினார். பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை கொடுத்தார். முடவர்களை நடக்கும்படிக்கு செய்தார். குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினார். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். ஜுரத்தை கூட நீக்குகிறார். எப்பேற்பட்ட பெரும்பாடா இருந்தாலும் அதை சுகப்படுத்துகிறார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. பிசாசுகளை துரத்தினார், ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஊனெல்லாம் நிமிரும்படிக்கு செய்தார். இப்படி பல அற்புதங்களை, இந்த பூமிக்கு வேண்டிய எல்லா அற்புதங்களையும் கூட அவர் செய்கிறார். இதெல்லாம் எதற்காக செய்கிறார்? இதை நாம் விசுவாசித்து பரலோகத்துக்கு நாம் செல்ல வேண்டும். பரலோக தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் சில பூமிக்கு அடுத்த ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். நிறைய பேர் என்ன செய்கிறோம், இந்த பூமிக்கு அடுத்த ஆசீர்வாதங்களை வாங்கின உடனே அதிலேயே நாம் திருப்தி அடைந்து அதுவே நமக்கு போதும் என்று அதிலே நாம் மகிழ்ந்து கலிகூர்ந்து தேவனை மறந்து விடுகிறோம்.
அடுத்தது நாம் போக வேண்டிய இடம் பரலோகம் என்பதை நாம் மறந்து பூமியிலேயே நாம் செட்டில் ஆயிடுறோம். அதுதான் நம்முடைய அநேகருடைய பிரச்சனையாக இந்த கடைசி நாட்களிலே இருக்கிறது. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொன்னார். 13ஆம் வசனம், யோவான் 3:13, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷ குமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு இன்னைக்கு மட்டும் இல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சொன்னார் இந்த பரலோகத்தை குறித்து. ஒரே ஒருவர் தான் பரலோகத்திலிருந்து இறங்கினார், ஒரே ஒருவர் தான் பரலோகத்துக்கு போயிருக்கிறார். அந்த இடத்துக்கு தான் நம்ம எல்லாரையும் அவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு மட்டும்தான் பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்தவர். இயேசு மட்டும்தான் பரலோகத்துக்கு போகக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த இடத்துக்கு நம்மை அழைத்து செல்ல அவர் விரும்பினார். பாருங்க, நம்மை அப்படி அழைத்து செல்ல வேண்டுமானால் சாதாரண விஷயம் அல்ல. மேலும் அவர் சொல்லுகிறார், சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். பரலோகம் அதுதான் நித்திய ஜீவன். அந்த பரலோகத்துக்கு ஒரு மனுஷன் போக வேண்டுமானால் இயேசு சாக வேண்டும், இயேசு மரிக்க வேண்டும். சர்ப்பமானது மோசேயினால் உயர்த்தப்பட்டது போல, வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல, அந்த வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த எல்லாரும் பிழைத்து கொண்டாங்க. அதுபோல இயேசு சிலுவை மரணத்தில் அவர் மரிக்க வேண்டும், சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும் என்பதை இயேசு சொன்னார். அப்படி உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை, சிலுவையிலே தொங்குகிற இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நோக்கி, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்காக மரித்தவரே, என் பாவங்களுக்காய் நீர் மரித்தீரே, என் பாவங்களை எனக்கு மன்னியும் என்று சொல்லி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி யாரெல்லாம் பேசுறாங்களோ கேட்குறாங்களோ அவங்க அத்தனை பேருடைய பாவங்களை மன்னித்து, அவங்க தோஷங்களை மன்னித்து, அக்கிரம அநியாயங்கள்லாம் மன்னித்து, பாவங்களை கழுவி அவங்கள சுத்திகரித்து அவங்கள பரலோகத்துக்கு கொண்டு செல்ல அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையில நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். இயேசு சொன்னா அது அப்படியே நடக்கும். அவர் ஒரு வார்த்தை என்ன சொல்றாரோ அதன்படி செய்தா அற்புதம் நடக்கும். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் தாயாகிய மரியாள் அந்த வேலைக்காரரை பார்த்து ஒரு காரியத்தை அவங்க சொன்னாங்க. என்னன்னு சொன்னா, 5ஆம் வசனத்தில் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றான். இயேசு சொல்றபடி செய்ய வேண்டும். இயேசு சொல்றபடி செஞ்சா நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள், நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்கள் கண்டிப்பா நடக்கும். ஒரு விடுதலை நடக்கும், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும், நம்முடைய பிரச்சனைகள் மாறும். அங்கே சீஷர்களுக்கு ஆண்டவர் இயேசுடைய தாயார் சொன்ன காரியம், அங்க வேலை செய்யற வேலைக்காரர்களுக்கு ஆண்டவர் இயேசுடைய தாயார் சொன்ன ஒரு காரியம், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. இயேசு சொல்றபடி செஞ்சாதான் அற்புதம் நடக்கும். அங்கே தண்ணீர் மட்டும் தான் இருக்கு, திராட்சை ரசம் காலி ஆயிருச்சு. இப்ப இந்த தண்ணீரை அவர் திராட்சை ரசமா மாத்த முடியும், அவர் சொல்றபடி செஞ்சா. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கசப்பு மட்டும்தான் இருக்கா, கண்ணீர் மட்டும்தான் இருக்கா, வேதனை மட்டும்தான் இருக்கா, தோல்வி மட்டும்தான் இருக்கா, அதையெல்லாம் ஆண்டவர் அப்படியே மாற்றி ஆசீர்வாதமா மாற்ற முடியும். உங்க கண்ணீரை சந்தோஷமா மாற்ற முடியும், களிப்பாய் மாற்ற முடியும். உங்களுடைய கஷ்டங்களை சந்தோஷமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை உங்களை ஆண்டவர் மாற்ற முடியும்.
உங்களுடைய கவலையெல்லாம் நீக்கி உங்களை ஆண்டவர் இயேசு வாழ வைக்க முடியும். ஆனா அவர் சொல்றபடி நாம் செய்யணும். அங்க திராட்சை ரசம் இல்லை, வெறும் தண்ணி தான் இருக்கு. அவர் சொல்றபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவர் என்ன சொன்னார்? தண்ணி நிரப்புங்க, கொண்டு போய் கொடுங்க, இதுதான் சொன்னார். உடனே கீழ்ப்படிந்து செஞ்சாங்க பாருங்க. உடனே தண்ணியை தான் எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. அது கொடுக்கும் பொழுது அது அப்படியே திராட்சை ரசமா மாறி போய் விட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுடைய வார்த்தைக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கு. இயேசுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய வார்த்தை அவ்வளவு மகிமையானது. அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், யோவான் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவுடைய சத்தத்தை கேட்கிறாங்களோ அவங்க மரித்தவர்களாக இருந்தாலும் அவங்க பிழைப்பாங்க. அதாவது இன்னைக்கு நிறைய பேர் மரித்து தான் இருக்காங்க. பாவத்தில் மரிச்சிருக்காங்க, அக்கிரமத்தில் மரிச்சிருக்காங்க, அநியாயத்தில் மரிச்சிருக்காங்க, கெட்ட பழக்க வழக்கங்களிலே மரிச்சிருக்காங்க. அவங்க தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே மரித்து போய் கிடக்கிறாங்க. வாழ்க்கையில நிறைய பேர் மரிச்சுதான் நடைப்பிணங்களாக தான் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படி மரிச்சவங்க தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய சத்தத்தை கேட்டா அவங்க என்ன ஆயிடுவாங்க? பிழைத்துக் கொள்வாங்க. இன்னைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சத்தம் இந்த அண்ட சராசரங்களுக்கும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. டிவியில, ரேடியோல, யூடியூப்ல இயேசு கிறிஸ்துடைய சத்தத்தை ஆண்டவராகிய தேவன் தொனிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்கிறாங்களோ அத்தனை பேரும் பிழைத்துக் கொள்வாங்க. மரித்து, உண்மையிலே மரித்து போன லாசரு இயேசு கிறிஸ்துடைய சத்தத்தை கேட்டான். அவனுக்கு கேட்ட சத்தம் என்ன? லாசருவே வெளியே வா. உடனே அவன் மரித்து போயிருந்தவன் கல்லறையில் இருக்கிறான், கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறான். அந்த கட்டப்பட்ட நிலைமையிலேயே அவன் வெளியில வரான். அதுதான் இயேசு கிறிஸ்துடைய சத்தம், இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை ஒன்று நமக்கு இருந்தா வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு விரோதமா ஒண்ணுமே நடக்காது. அவர் சொல்றபடி தான் நடக்கும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் அதிலே பார்த்தோம் என்று சொன்னால், வசனம், மத்தேயு 25:35 வசனம், வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாது. வானம் ஒழிந்து போயிடும், பூமி கூட ஒழிந்து போயிடும். ஆனா இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை என்ன செய்யாது? ஒழிந்தே போகாது. அதனாலதான் அந்த வார்த்தையில நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த வார்த்தை தான் நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அந்த வார்த்தை தான், அவர் சொல்ற வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு வார்த்தையை சொன்னார். 33-34 வசனத்தில் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு சொல்ற வார்த்தை தான் நடக்கும் என்பதற்கு ஒரு அடையாளம், இயேசுவே நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன். எல்லாரும் மறுதலிச்சாலும், எல்லாரும் உம்மை விட்டு இடரல் அடைஞ்சாலும் நான் இடரல் அடைய மாட்டேன்.
நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன்னு பேதுரு, முக்கியமான சீஷன், இயேசுவை பார்த்து வாக்குறுதி சொல்றாரு. இயேசுவிடத்துல தன்னுடைய வார்த்தையை சொல்றாரு. எந்த மனுஷனுடைய வார்த்தை நிலை நிற்காது, இயேசுடைய வார்த்தை தான் நிலை நிற்கும். எந்த மனுஷனுடைய வார்த்தையும் இந்த உலகத்துல நிறைவேறாது, இயேசுடைய வார்த்தை தான் நிறைவேறும். இயேசு அந்த பேதுருவை பார்த்து சொன்னார், இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு சொன்ன வார்த்தை தான் நடந்தது. அவன் அப்படியே ஆண்டவர் இயேசுவை மறுதலிச்சான். இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தை மிக மிக முக்கியமானது. அவருடைய வார்த்தை இல்லாம இந்த உலகத்துல ஒண்ணுமே நடக்காது. இந்த அண்ட சராசரங்களும் அவருடைய வார்த்தை கொண்டுதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு வார்த்தை நம்மை பார்த்து சொல்லிட்டா, அவர் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அப்படின்னு சொன்னாரு. வேதனை நீங்கி சுகமாயிருக்குந்தாங்க. அவர் பிசாசுகளை அதட்டினார், பிசாசுகள் ஓடினது. அவர் கட்டளை கொடுப்பார். அவர் வார்த்தையில வல்லமை இருக்கிறது, அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. மரித்தவர்களை கூட பிழைக்க வைக்கிற வல்லமை அவருடைய வார்த்தையில இருக்கிறது. அந்த வார்த்தையை நமக்கு ஒவ்வொரு வாரமும் நமக்கு அவர் மன்னாவாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை, இந்த வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுத்து இருக்கிற இந்த வார்த்தை. அது நம்முடைய வாழ்க்கையில நாம் உட்கொள்ளும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நாமளும் மரித்திருந்தாலும் அந்த நிலைமையிலிருந்து நாம் பிழைத்து பரலோகம் போய் சேர அந்த வார்த்தை நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த தெய்வமாக, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா அவங்க ஆத்மாவுக்காக தான் ஏற்றுக்கொள்றாங்க, அவங்களுடைய நன்மைக்காக தான் ஏற்றுக்கொள்றாங்க, அவங்களுடைய ரட்சிப்புக்காக தான் ஏற்றுக்கொள்றாங்க, அவங்க பரலோகம் போறதுக்காக தான் ஏற்றுக்கொள்றாங்க, அவங்க பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக தான் ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா இந்த உலகம் அப்படி சொல்றது இல்ல. என்ன சொல்லுதுன்னா, அவங்க மதம் மாறுறாங்க அல்லது மதத்தை மாத்துறாங்க அப்படின்னு ஒரு வீண் பழியை தான் இந்த உலகம் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை ஒன்று இல்லாம இந்த உலகத்துல ஒண்ணுமே நடக்காது. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை தான் கல்லறையில இருந்த லாசரை உயிரோடு எழுப்பினது. ஒருவேளை நாமளே மரிச்சு போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாள் அவர் இமைப்பொழுது நம்மை மறுரூபமாக்குவார், உயிரோடு இருந்த மறுரூபமாக்குவார். அவர் ரகசிய வருகையிலே நாம் மரித்திருந்தாலும் நம்மை உயிரோடு எழுப்புவார். அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தை அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரே வார்த்தையாக இருக்கிறார். அதனால அவருடைய வார்த்தை இன்னைக்கு அநேக ஜனங்கள் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறாங்களோ, அத்தனை பேரும் எல்லாரும் ஞானஸ்தானம் எடுப்பாங்க, எல்லாரும் மனம் திரும்புவாங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவங்க எத்தனை 1000 பிரசங்கத்தை கேட்டாலும் மனம் திரும்ப மாட்டாங்க, ரட்சிக்கப்பட மாட்டாங்க, ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இயேசுதான் வழி, வேற வழியே கிடையாது. இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். அவருடைய வார்த்தை தான் மெய்யான வார்த்தை. அவருடைய வார்த்தை ஒன்று தான் நிலைக்கும். வானம் ஒழிந்து போயிடும், பூமி கூட ஒழிந்து போயிடும், அவருடைய வார்த்தை மட்டும் ஒழியவே ஒழியாது. அப்படின்னா இயேசு ஒழிய மாட்டார். ஏன்னா இயேசுவே வார்த்தையா இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை அந்த வார்த்தை தான் தேவனத்தில் இருந்த வார்த்தை, தேவனாய் இருந்த வார்த்தை, மனுஷனாய் வந்த வார்த்தை, இயேசுவாகிய வார்த்தை. அந்த வார்த்தை தான். அதனால்தான் நாம ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துறோம், அவரை மகிமைப்படுத்துறோம், அவரை குறித்து சொல்றோம். ஏன்னா அந்த வார்த்தை தான் நம்மளுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. இந்த உலகத்துல
ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டாலே வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஒரு தகப்பனுடைய வார்த்தையை கேட்டாலே ஒரு மனுஷனுடைய ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். இங்கே ஆண்டவராகிய தேவனே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என் மகனே என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். அப்படி நம்ம ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்றதில்ல, பெற்றோருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்றதில்ல, தாயுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறாங்க, தகப்பனுடைய வார்த்தையை அசட்டப்படுறாங்க, உதாசீனப்படுத்துறாங்க. எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோரை மதிக்கிறது இல்ல, எத்தனையோ விசுவாசிகள் ஊழியக்காரரை மதிக்கிறது இல்ல, அவங்க வார்த்தையை ஏற்றுக்கொள்றது இல்ல. வார்த்தையை ஏற்றுக்கொண்டா எப்படி வாழலாம்? உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்க 120 வயசு வரைக்கும் வாழலாம். ஏன்னா 120 வயசு வரைக்கும் வாழறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கார். ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. இந்த உலகத்துல நம்ம எதையும் கொண்டு வந்ததில்ல, எதையும் கொண்டு போக போறதில்ல. நாம் போற இடம் ஒன்னே ஒண்ணுதான், பரலோகம். இதை மட்டும் மனசுல வச்சுங்க. நாம என்னத்தை சம்பாதிச்சாலும் பரலோகத்துக்கு போலன்னா, நாம இந்த உலகத்துல என்னத்தை தான் சாதிச்சிருந்தாலும் அது எல்லாம் வேஸ்ட். நாம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு மதிப்பு, எவ்வளவு மரியாதையை சம்பாதிச்சாலும், எவ்வளவு பணத்தை சம்பாதிச்சாலும், அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் உலகத்தை எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் ஒண்ணுமே இல்லை. நாம போய் சேர வேண்டிய இடம் கடைசியில பரலோகம். கடந்த சில நாட்களாக ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவர் இயேசு வரும்பொழுது அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் போய் சேரணும். அல்லது ஒருவேளை நாம மரிச்சாலும் அவருடைய ராஜ்யத்துக்கு போகணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அதனால அவருடைய வார்த்தையை விசுவாசித்தா பரலோகம் நிச்சயம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல அவருடைய வார்த்தைப்படி நடக்கிற யாரா இருந்தாலும் அவர்களுக்கு அதிசயங்களை தான் செய்தார், அற்புதங்களை தான் செய்தார், நல்லதுதான் செய்வார். ஒரு நாளும் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவங்களுக்கு கெடுதலை செய்ய மாட்டார். ஏன்னா அவர் நம்முடைய அப்பாவா இருக்கிறார். அவர் போய் நமக்கு கெடுதல் செய்வாரா? அதனால அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல, மத்தேயு 12:36, இங்கே மனுஷருடைய வார்த்தையை நாம் பார்த்தோம் என்று சொன்னா, அவங்க பேசுற வீணான வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் என்ன இருக்கான்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போ மனுஷர் பேசுற வீணான வார்த்தை, அதுக்கு நியாய தீர்ப்பு இருக்கு, தண்டனை இருக்கு, அதுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை அப்படி கிடையாது. மனுஷருடைய வார்த்தை நம்ம வீணா பேசுறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு, தண்டனை இருக்கு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை வாழ வைக்கிற வார்த்தை. மனுஷர் பேசுற வார்த்தை அது எப்படிப்பட்டதா இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒரு காரியத்தை நம்ம ஒரு மனுஷங்கிட்ட சொன்னா நம்மளை அந்த காரியத்தை வச்சு அவங்க பேசுற பேச்சிலே நாம சோர்ந்து போயிடுவோம். அப்படியா? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தலைவலின்னு நீங்க சொல்றீங்க ஒரு மனுஷங்கிட்ட, அவங்க என்ன பண்ணும்? தலைவலியா? உங்களுக்கு தலைவலி வந்துருச்சா? அப்படிதான் போன வாரம் ஒருத்தர் தலைவலினாங்க, திடீர்னு பார்த்தா ஆஸ்பத்திரிக்கு போனாங்க, திடீர்னு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. அவங்க பேசுற பேச்சு நம்மளை என்ன பண்ண வைக்கும்?
பயத்தை உண்டாக்கி நம்மளே சாகடிக்க வச்சிடும். அதுதான் மனுஷருடைய பேச்சு. ஆனா ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கு, நம்மளை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. அதனால ஒரு வார்த்தையா இருந்தாலும் அது இயேசுவின் வார்த்தையா தான் நம்ம வேணும். பா, நீர் என்ன எனக்கு சொல்ல வரீங்க அப்பா, உங்களுடைய வார்த்தை என்னோடு பேசுங்க, உங்களுடைய வார்த்தை மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நம்ம ஆண்டவரோடு பேசணும். நம்ம அவரோடு பேசி அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளணும். அப்பா, உங்களுடைய வார்த்தை எனக்கு தாங்க, இன்னைக்கு என்னோடு கூட என்கிட்ட பேசுங்க, உங்களுடைய வார்த்தை மட்டும் எனக்கு தாங்க, அதுவே என்னை உயிர்ப்பிக்கிறதா இருக்கு, அதுதான் எனக்கு ஜீவனா இருக்கிறது, அந்த வார்த்தையை எனக்கு பேசுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையை ஒவ்வொரு ஆராதனையிலையும் நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டு தான் நம்ம செல்ல வேண்டும். தேவன் நம்மோடு கூட தனிப்பட்ட விதத்தில் அவர் பேச வேண்டும், அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மளோடு பேச வேண்டும். அப்படி அவர் பேசினால்தான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நாம் பிழைக்கிறோம்னா இந்த வெறும் அப்பம், நம்ம காலையில் சாப்பிட்ற இட்லி, தோசை, பொங்கல், பூரி, இதில் நம்ம பிழைக்க முடியாது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாம் பிழைப்போம். அல்லேலூயா. அதனால தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருவதற்கான அடையாளங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால நாம பரலோகம் போகிற காலம் வெகு சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறது. அதனால சத்துரு கொஞ்ச காலமே இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்யறான், எப்படியாகிலும் ஜனங்களை வஞ்சிக்க வேண்டும், ஜனங்களை இயேசு பக்கம் போகாம தடுக்க வேண்டும் என்று அவன் பல வகையில கிரியை செய்து கொண்டிருக்கிறான். பல வகையில தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவனுடைய சபைக்கு விரோதமாக சத்துரு ஒரு பக்கம் கிரியை செய்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால ஆண்டவர் இயேசுவை, அவருடைய வார்த்தையை மட்டும் பிடித்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு பேசும்படிக்கு நாம் இடம் கொடுப்போம், நாம் அவரோடு பேசுவோம். கர்த்தர் நம்மை கடைசியில் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் பொழுதுதான் அங்கே நம்ம பட்ட பிரயாசத்துக்கு பலன் இருக்குதுன்னு சொல்லி நாம் அப்போதான் அறிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஏன்னா நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போய் கொண்டு இருக்கிறோம். பரலோகம் தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய லட்சியம், நம்முடைய தரிசனம் எல்லாம் பரலோகம். அதனால ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போறதை விட அவங்க வாழ்க்கையில வேற எதையும் நாம மிக முக்கியமாக எண்ண வேண்டாம். பரலோகத்தினுடைய அந்த உன்னதமான அனுபவத்தை ஒரு மனுஷன், அந்த அருமையை ஒரு மனுஷன் அறிந்து கொண்டா, பரலோகத்துக்கு போறதுக்காக அவங்க எதையும் இந்த உலகத்துல இழப்பாங்க, அவங்க எந்த தியாகத்தையும் செய்வாங்க, அவங்க எந்த ஒரு சூழ்நிலையும் அவர்கள் கடந்து செல்வாங்க. ஆண்டவர் இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். இயேசுடைய வார்த்தை நமக்கு இன்னைக்கு போதுமானதா இருக்கிறது. அவருடைய வார்த்தை ஒன்றே நம்மை பிழைக்க வைக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, எங்கள் பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தையப்பா, அது இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தை காட்டிலும் உம்முடைய வார்த்தையை நீர் அதிகமாய் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, அந்த வார்த்தை நீர் சொன்னீர். அந்த ஸ்திரீ என்னை குறித்து எல்லாவற்றையும் இந்த மனுஷர் சொல்லிவிட்டார். உம்முடைய வார்த்தையினாலே எங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாவற்றையும் உம்மால் சொல்ல முடியும். அப்படி ஒரு ஸ்திரீயை பத்தி சொன்னதுனால அந்த சமாரியார் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறினார்களே. ஆண்டவரே, இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனை குறித்து நீர் சொல்லும். ஆண்டவரே, ஒவ்வொருவரை குறித்து நீர் வெளிப்படுத்தும், மறைபொருள்களை வெளிப்படுத்தும், ரகசியங்களை உம்முடைய வார்த்தையினால் வெளிப்படுத்தும். மனிதர்கள் மனம் திரும்ப நீர் உதவி செய்யும் ஐயா. நீர் இரக்கம் பாராட்டும்.
இந்த உலகத்துல வானம் ஒழிந்து போகும், பூமி ஒழிந்து போகும், உம்முடைய வார்த்தை மட்டும் தான் ஒழியாதது. அப்பா, உம்முடைய வார்த்தையின்படி செய்தா அற்புதம் நடக்குமே. உம்முடைய வார்த்தை தானப்பா எங்களை பிழைக்க வைக்கிறது. உம்முடைய வார்த்தை கேட்டா மரித்தோர் கூட பிழைத்துக் கொள்வாங்களே அப்பா. உம்முடைய வார்த்தை, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் இந்த உலகத்துல எங்களுக்கு தேவை. அதுவே எங்களுக்கு போதும். ஆண்டவரே, எங்களை நீர் கைவிடாமல், அப்பா பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை கைவிடாமல் எங்களை தொடர்ந்து வழி நடத்தும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர், இந்த கடைசி நாட்கள்ல அப்பா நீர் இந்த உலகத்துல எங்களோடு இருக்கிறீர். நாங்கள் போராடுகிற இந்த போராட்டத்தில் நாங்கள் நல்ல போராட்டத்தை போராட எங்களுக்கு உதவி செய்யும். ஓட்டத்தை நாங்கள் ஜெயமாய் முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த உலகம் பாவங்கள் நிறைந்த உலகம், இந்த உலகம் சோதனைகள் நிறைந்த உலகம், இந்த உலகம் ஆண்டவரே பாதாளங்கள் போல ஆண்டவரே படுகுழிகள் நிறைந்த உலகம். இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நாங்கள் தப்பி நாங்கள் பிழைக்க என் தேவன் இருளிலே வெளிச்சமாயிருந்து நம்முடைய வார்த்தையினால அந்த வார்த்தை எங்களை பரலோகத்துக்கு கொண்டு சென்று சேர்க்கிற வரையிலும் நம்முடைய வார்த்தையாகிய மன்னாவை எங்களுக்கு கொடுத்து கொடுத்து அதன் மூலமாக எங்களை போஷித்து எங்களை கரை சேர்த்து எங்களை வழி நடத்த முடியாது எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதனால் வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் நீர் கண்ணோக்கி பார்த்து அவங்களுடைய பிரச்சனைகளை கூட நீர் மாற்றும், அவங்களுடைய தேவைகளை நீர் சந்தியும். இதனால் நம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தினீரே, நம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் பேசினீரே, அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் கிரியை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். எங்கள் மீட்பர் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே.